கிறிஸ்துவ அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான இரவுகளிலே மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் இந்த எசேக்கியேல் புத்தகத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த எசேக்கியேல் புத்தகத்தை எடுத்த பொறுத்தவரையில் இது ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசன புத்தகம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எசேக்கியேல் மேஜர் ப்ராஃபட்ல ஒரு ஆளு, சரியா? பிரதான தீர்க்கதரிசிகள்ல ஒரு ஆளு. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், 4 மேஜர் ப்ராஃபட்ஸ், 4 பிரதான தீர்க்கதரிசிகள். அதுல எசேக்கியேல் மிக மிக முக்கியமானவர். ரைட்? ஓகே. இந்த எசேக்கியேல் புத்தகத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த எசேக்கியேல் புத்தகத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் பலவிதமாக நம்மோடு பேசுபவர். இதான் எசேக்கியேல் புத்தகத்துடைய சாராம்சம். இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு சில காரியங்களை நம்ம சொல்லணும், எப்படியாவது நம்மகிட்ட அதை சொல்லணும்னா, அவங்க ஏதாவது ஒரு வழியில என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்போ போன்ல பேசிக்கிறோம் ஒரு ஆள்கிட்ட. இப்போ உதாரணமா சில தகவல்களை தொழில் ரீதியாக நான் பேசுகிறேன். சில தகவல்களை இமெயில் மூலமா கொடுத்துருவோம் ஒரு கம்பெனிக்கு. என்ன தகவலை இமெயில் மூலமா கொடுத்தோமோ அதே தகவலை மறுபடி பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு என்வலப் போட்டு ஃபோல்டு பண்ணி அவங்களுக்கு கொரியர்லயோ இல்ல ரெஜிஸ்டர் போஸ்ட்லயோ அதே கம்பெனிக்கு அனுப்புவோம். மெயில்ல போனது என்னது? இதான் போச்சு. மெயில்ல போகுது, கவர்ல போகுது, இல்லையா? இன்னொரு மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அலைபேசிகள்ல இருக்கிற இந்த வாட்ஸ்அப்புகள் மூலமாக அந்த நபருக்கு ஒரு காப்பி போட்டுருவாங்க. அப்போ ஒரே மேட்ரு தான் பல விதங்கள்ல போகுது, இல்லையா? ஏன் அப்படின்னா அந்த உறுதித்தன்மையை அதை கூட்டுது, அந்த உறுதித்தன்மையை அது அதிகரிக்கிறது. சோ அதே போல இந்த புத்தகத்துடைய தலைப்பு கர்த்தர் பலவிதமாக நம்மோடு பேசுபவர். இது அன்னைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பலவிதமாக பேசுகிறார். ரைட்? நெக்ஸ்ட். புத்தகத்தை எழுதியவர் பெயரே புத்தகத்திற்கு கொடுக்கப்படுகிறது. ஓகே, புத்தகத்தை எழுதியவர் பெயரே. பிரியமான இறைவாக்கினர்கள் புத்தகம் எல்லாமே மேக்சிமம் இப்படிதான் இருக்கும், சரியா? ஆல்மோஸ்ட் இறைவாக்கினர் புத்தகம் எல்லாமே அந்தந்த இறைவாக்கினருடைய பெயர் தான் இருக்கும். ஓகே. எசேக்கியேல் என்று சொன்னால் கர்த்தரின் பலன், கர்த்தரின் பலன் என்று அர்த்தம். எசேக்கியேல் என்று சொன்னால் கர்த்தரின் பலன், ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். என்னது? ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் அல்லது காட் ஸ்ட்ரென்த் அப்படி சொல்லலாம். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இந்த எசேக்கியேல் என்கிற வார்த்தைக்கு கர்த்தரின் பலன் வாசிக்கலாம். 1:3. எசேக்கியேல் 1:3. கல்தேயர் நாட்டின் கெபார் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகன் எசேக்கியேலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது. ஆமாங்க, அங்கே ஆண்டவரின் கைவன்மை, the strength of God, அந்த ஸ்ட்ரென்த், கைவன்மை, ஆண்டவருடைய கைவன்மை அவர் மேல் இருந்தது. 3வது அதிகாரம் 14வது வசனம். அப்போது ஆவி என்னை தூக்கி கொண்டு சென்றது, நானோ மனம் கசந்து சினமுற்று சென்றேன். ஆனால் ஆண்டவரது ஆற்றல் மிகு கைவன்மை என் மேல் இருந்தது. ஆண்டவரது ஆற்றல் மிகு கைவன்மை என் மேல் இருந்தது. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, the strength of God was with Ezekiel. The strength of God was with Ezekiel, was with the prophet Ezekiel. சோ அததான் இந்த எசேக்கியேல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னா, கர்த்தரின் பலன். ஓகே. பூசி என்ற குருவின் மகன், நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, பூசி என்ற குருவின் மகன், ஆனால் இறைவாக்கினராக செயல்பட்டார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, குருவுடைய மகன் தான், லேவி குலத்துல வந்த ஆள் தான். ஆனால் இங்கே இறைவாக்கினராக அவர் என்ன பண்றாரு? செயல்படுகிறார். இறைவாக்கினராக செயல்படுகிறார். அதே போலதான் எரேமியாவும். எரேமியாவுடைய புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க தெளிவா நீங்க பார்க்க முடியும். எரேமியா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா, பிரியமானவர்களே, எரேமியாவை குறித்து அப்படிதான் வரும். ரைட்? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இவர் வந்து ஒரு குருவின் பணியை செய்ய வேண்டியவர். ஆனா என்னவா மாறிட்டாரு? இறைவாக்கினராக செயல்பட்டார். அதாவது
மனிதர்களுடைய வாயாக இருக்க வேண்டியவர் கடவுளின் வாயாக மாறினார். கடவுளின் வாயாக மாறினார். ஓகே. இவரது காலத்தில் பணியாற்றிய மூன்று முக்கியமான தீர்க்கதரிசிகள் யாருன்னா எரேமியா, தானியேல், எசேக்கியேல். அதாவது இவங்க 3 பேரும் ஒரே பீரியட்ல உள்ளவங்க. எரேமியா, தானியேல், எசேக்கியேல் 3 பேரும் ஒரே விதத்துல, ஒரே பகுதி, ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க. 3 தீர்க்கதரிசிகளையும் தேவன் 3 வித்தியாசமான விதங்களில் பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நாம எத்தனை பேர் வேணா இருக்கலாம். ஒருவேளை நம்ம ஒரு வீட்டுல 4 பேர் 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த 4 பேரையும் ஒரே விதமா தான் ஆண்டவர் பயன்படுத்துவார்னு நினைக்க கூடாது. 4 பேரையும் 4 விதமா பயன்படுத்துவார். 4 பேரையும் 4 விதமாக பயன்படுத்துவார். இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இப்ப என்னை இறைவார்த்தையை அறிவிப்பதற்கு பயன்படுத்துகிற ஆண்டவர் என் மகனை இசைக்கருவி வாசிப்பதற்கு பயன்படுத்துகிறார். புரியுதா உங்களுக்கு? அத போல ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்துவார். நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இதோ உமது அடிமை, நீர் என்னை எப்படி வேணா பயன்படுத்தும், நீர் என்னை எங்க வேணாலும் அனுப்பும். இந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும் பிரியமானவர்களே. ரைட்? ஓகே. நாடு கடத்தப்படாமல் இருந்த மக்களுக்காக தனது முதிர் வயது வரை பணி செய்தார் இந்த எரேமியா. அப்ப ஆண்டவர் இவரை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாடு கடத்தப்படாமல் கொஞ்சம் மக்களை விட்டுட்டு போயிட்டாங்க. சரியா? ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்னா எடுத்துட்டு போனான். ஒவ்வொரு தடவை ராஜாவையும் அந்த முக்கியமான ஆட்களையும் கூட்டு போயிட்டான். அதுலதான் தானியேல் அவருடைய நண்பர்கள் எல்லாம் போனது. அடுத்தது அப்போ ஆண்டுகிட்டு இருந்த ராஜாவையும் அந்த நாட்டில் உள்ள முக்கியமான கலை நிபுணர்கள் எல்லாரையும் பிளஸ் அங்குள்ள மற்ற ஜாமங்களும் கொண்டு போயிட்டான். 3வது இடம் வரும் பொழுது கொஞ்சம் ஆட்கள் கோயில்ல உள்ள மொத்த பொருள் எல்லாத்தையும் எடுத்தது மட்டும் இல்லாம கோயிலையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. அப்போ நாடு கடத்தப்படாமல் இருந்த மக்களுக்காக எரேமியா முதிர் வயது வரை என்ன செஞ்சாரு? பணி செய்தாரு. ஆண்டவர் எரேமியாவை அப்படி பயன்படுத்தினார். தானியேலை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னா, பாபிலோனுக்கு தூக்கிட்டு போச்சாச்சு. தானியேலை பாபிலோன்ல போய் பாபிலோனிய அரண்மனையிலேயே பணி செய்யும்படி வாய்ப்பை பெற்றார் தானியேல். கொஞ்சம் விவரமான ஆள் தான் தானியேல், இல்லையா? அவர் அங்க பாபிலோன்ல அரண்மனையிலே பணியாற்றக்கூடிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தாரு தானியேலுக்கு. அப்போ தானியேலை எப்படி பயன்படுத்தினாரு பாத்தீங்கன்னா, அந்நிய தேசத்துல பயன்படுத்தினாரு. ஆனா எரேமியாவை சொந்த தேசத்துல பயன்படுத்துறாரு. எசேக்கியேலை எப்படி பயன்படுத்துறாரு அப்படி பாத்தீங்கன்னா, இந்த எசேக்கியேலும் சிறைப்பிடிக்கப்பட்ட ஆள் தான். எப்படி அந்த மக்களை சிறைப்பிடிச்சிட்டு போனாங்களோ அதே போல சிறைப்பிடிச்சிட்டு போகப்பட்ட ஆள் தான். சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது அந்த மக்களோடு போன இவரு அங்க ஒரு நதிக்கரையில, இவங்க போகும்போது எல்லாரும் என்ன பிளைட்லயே கூட்டு போறான்? இல்ல, நடந்தானே கொண்டு போறாங்க எல்லாத்தையும். அப்படி போகும்பொழுது அங்க ஒரு நதிக்கரையில அந்த மக்கள் அப்படியே அங்க தங்கிட்டாங்க. அப்படி தங்கி இருந்த பொழுது அந்த மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எசேக்கியேல் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். நதிக்கரையில் மக்களுக்கு காவலனாக. அப்போ இவரை பயன்படுத்தினது ஒரு பேட்டர்ன்ல, தானியேலை பயன்படுத்தினது ஒரு பேட்டர்ன்ல, எசேக்கியேலை பயன்படுத்தினது வேற ஒரு பேட்டர்ன்ல. சோ ஆண்டவரை பொறுத்தவரையிலும் அவர் எல்லாரையும் பயன்படுத்துவாரு. ஆனா யார வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்துவார். நாம தயாராக இருக்கணும். ஆண்டவரே, இது எப்படி என்ன பயன்படுத்தணும் விரும்புகிறீரோ அப்படி என்ன பயன்படுத்தும். ஐ எம் ரெடி. இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கம்ப்யூட்டர்ல ஒரு வேலையும் தெரியாது. அப்போ இந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்யணும்னா அதுக்குரிய ஆட்கள் வரணும். இறைவார்த்தையை கொடுக்கணும்னா அதுக்கு வேற ஒரு ஆள் வரணும். இசைக்கருவி வாசிக்கணும்னா அதுக்கு வேற ஒரு ஆள் வரணும், இல்லையா? மற்ற அரேஞ்ச்மெண்ட்கள் பண்ணணும்னா அதுக்கு வேற ஒரு ஆள் வரணும். வந்த ஆட்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும்னா அதுக்கு வேற ஒரு ஆள் வரணும். அப்போ அவருடைய வேலையை செய்யறது அப்படின்னு சொன்னா, இட் இஸ் நாட் எ ஒன் மேன் ஷோ, இட் இஸ் எ டீம் ஒர்க். ஒரு டீம்ல ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்தில் அவர் பயன்படுத்துவார். சோ நாம் எந்த பணி செய்தாலும், ஒரு நாற்காலியை தூக்கி போட்டாலும் அதுவும் கடவுளுடைய பணியே. கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்தை பெருக்கி விட்டாலும் அதுவும் கடவுளுக்கு செய்கிற பணியே. பாட்டு பாடினாலும் கடவுள் பணிதான், இசை வாசித்தாலும் கடவுள் பணிதான், இறைவார்த்தை வாசித்து கொடுத்தாலும் கடவுள் பணிதான், பெருக்கினாலும் கடவுள் பணிதான், நாற்காலி தூக்கி போட்டாலும் கடவுள் பணிதான், வந்தவங்களுக்கு சாப்பாடு பரிமாறினாலும் கடவுள் பணிதான். நாம அந்த பார்வையில பார்க்கணும் பிரியமானவர்களே, அந்த பார்வையில பார்க்கணும். எல்லாரும் இறைவார்த்தை அறிவிக்க முடியாது, எல்லாரும் மியூசிக் வாசிக்க முடியாது, எல்லாரும் மைக்ல பாட முடியாது, எல்லாரும் பெருக்க முடியாது, எல்லாரும் பரிமாற முடியாது. எல்லாரும் பரிமாறிட்டு இருந்தா யார் சாப்பிடுவா? இல்லையா?
அதனால நம்ம அதை நல்ல மனநிலையோட எடுத்துக்கொள்ளணும். ஓகே, பாருங்க பிரியமானவர்களே, 48 அதிகாரமும் 1273 வசனங்கள் இருக்குது. 48 அதிகாரமும் 1273 வசனம் இருக்குது. ஓகே. இப்புத்தகத்தில் கால வரிசைப்படி தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆமா, ரொம்ப ஆர்டர்லியா இருக்கும். நம்ம நேரத்து எரேமியால என்ன பார்த்தோம், ஒரு சில இதுகள் மாத்தி மாத்தி வருது. ஏன் அப்படின்னா அந்த தோல் சுருளை அடுக்கி வைக்கிறது ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அதே போல அப்படி இல்லாம இந்த புத்தகத்துல எல்லாம் ஆஸ் பர் ஷெட்யூல் ரொம்ப அந்த அதாவது குரோனாலாஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. குரோனாலாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டர் படி இருக்கும் இதுல தீர்க்க தரிசனங்கள்லாம். பிரியமானவர்களே, 1 முதல் 24 வரை உள்ள அதிகாரங்கள் எருசலேமின் வீழ்ச்சியை குறித்த வார்த்தைகளா இருக்கும். 1 24வது அதிகாரம் வரைக்கும் எருசலேமின் வீழ்ச்சியை குறித்த வார்த்தைகள் இருக்கும். 25 39வது அதிகாரம் வரைக்கும் புறவினத்து நாடுகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா இவங்க வாழ்ந்த பகுதியை சுத்தி இருந்தது பூரா எல்லாம் ஜென்டைல்ஸ் தான், எல்லாம் புறவினத்தர்கள் தான். இந்த புறவினத்து நாடுகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை இந்த 39வது அதிகாரம் வரைக்கும் வரும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 40 48வது அதிகாரம் வரைக்கும் உள்ள வார்த்தைகள் சரியா, எருசலேமும் தேவாலயமும் எவ்வாறு மறுபடியும் சீரமைக்கப்படும் என்பதை குறித்த வார்த்தைகள். எருசலேமும் தேவாலயமும் எவ்வாறு மறுபடியும் சீரமைக்கப்படும் என்பதை குறித்த வார்த்தைகள். அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, எசேக்கியா மூலமாக கொடுத்த அந்த வார்த்தைகள், எருசலேமும் தேவாலயமும் சீரமைக்கப்படும்னு கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த வார்த்தைகள், இது யார் மூலமாக சீரமைக்கப்பட்டது? எஸ்ரா மூலமாக, நெகேமியா மூலமாக இல்லையா சீரமைக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். அப்ப சைரஸ் மன்னனுடைய உத்தரவின் பேர்ல என்ன நடந்தது? இந்த காரியங்கள் நடந்தது. அப்போ எருசலேம் அழிக்கப்பட்டது உண்மைதான், எருசலேம் தேவாலயம் கொளுத்தப்பட்டது உண்மைதான், எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டது உண்மைதான். ஆனாலும் இந்த 40 48 அதிகாரங்கள் எவ்வாறு மறுபடியும் சீரமைக்கப்படும்? பிரியமானவர்களே, இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் மறுபடியும் சீரமைக்கப்படுகிற ஒரு அற்புதமான நிலையை தேவன் நமக்கு அனுமதிப்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எவ்வளவுதான் நம்ம இறங்கி போனா, தாழ்ந்த ஒரு தாழ் நிலைக்கு நம்ம போனாலும் நம்மளை ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்வாரு? உயர்த்துவார். நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணுதான் சரண்டர். புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் முரட்டாட்டுத்தனத்துல இருந்ததுனாலதான் பாபிலோனியர் இடத்துல அவர் ஒப்படைச்சாருன்னு பார்த்தோம். ஆனாலும் ஒப்படைத்த ஆண்டவர் 70 ஆண்டு கால தண்டனைக்கு பிறகு அவர்களை மறுபடியும் அவர்களுக்கு ஒரு சீரமைந்த வாழ்க்கையை கொடுப்பதற்கு தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நம்மளை தண்டிச்சே வைக்கணும்ன்றது அவருடைய விருப்பம் இல்ல பிரியமானவர்களே. நம்மை தண்டிப்பது எதற்காக? நாம் திருந்துவதற்காக. ஆமா, இப்ப சில சிறு பிள்ளைகள் சில தவறு செய்யறது அவங்கள கொண்டு ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. அந்த ஜுவனல் ஹோம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அப்படின்னா இங்கிலீஷ்ல, தமிழ்ல என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீர்திருத்த பள்ளி. அவர்களை சீர்திருத்தம் செய்வார்கள். ஆமா, அப்படித்தான் நடக்கணும். ஆனா அங்க வேற என்னெல்லாம நடந்துருக்கு இன்னைக்கு நாட்டுல. பிரியமானவர்களே, தேவன் நம்மை சீரமைக்கிறவர். இதை நீங்க நம்புங்க. உங்களுடைய இன்றைய நிலையை வச்சு நீங்க முடிவு பண்ணிடுறாங்க, ஐயோ நான் எப்படிதான் இந்த நிலையில இருந்து மீண்டு வர போறனோ தெரியல. டெஃபினட்டா ஆண்டவர் இதுல இருந்து உங்களை என்ன செய்வாரு? ஆமா, எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டாயோ அதே இடத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். வசனம். எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டாயோ அதே இடத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். பிரியமானவர்களே, அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா இந்த அதிகாரங்கள்ல இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் நடைபெற போகிற காரியங்களை குறித்த தூரகால தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கலாம். இந்த எசேக்கியேல் எரேமியா காலத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்துக்கும் எசேக்கியா காலத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயாவும் எசேக்கியேலும் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்துல நிறைவேறவில்லை. ஒரு சில இந்த காரியங்கள் அவர்களுக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகள் கழித்து நிறைவேறியது. ஆனால் எரேமியா காலத்துல அவரால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் அவருடைய காலத்திலேயே நிறைவேறியது. அப்போ தீர்க்க தரிசனங்கள்லயும் வித்தியாசம் காட்டுறார் ஆண்டவர். தீர்க்க தரிசிகளில் மட்டும் வித்தியாசம் காட்டவில்லை, அவர்களால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களிலும் தேவன் வித்தியாசத்தை காட்டுகிறார். ஒரு சிலது
குறுகிய கால தீர்க்க தரிசனம், ஒரு ஒரு சில கால தீர்க்க தரிசனங்கள் நெடுங்கால தீர்க்க தரிசனங்கள். ஓகே. ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், மறுபடியும் இதோட வேகமா பாருங்க. கிமு 605ல முதல் சிறை பிடிப்பு, யோயாக்கிம் அரசர் பிளஸ் தானியேலும் அவருடைய நண்பர்களும். சரியா? நண்பர்கள்னா யாரு? நம்ம சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஓகே, ரைட். இப்ப அடுத்தது 597ல இரண்டாவது சிறைப்பிடிப்பு. இந்த இரண்டாவது சிறைப்பிடிப்புல யோயாக்கின் என்கிற அரசர். அங்க கிம், இங்க கின். ஓகே. பிளஸ் ஒரு 10,000 பேரை கொண்டு போறான். அதுலதான் யாரையும் கொண்டு போயிட்டாங்க? எசேக்கியலும் கொண்டு போயிட்டாங்க. இந்த 10,000 நபர்களோட எசேக்கியல் போகும்பொழுதுதான் அந்த 10,000 நபர்களுக்கும் நதிக்கரையில் வைத்து எசேக்கியல் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் தான் இந்த புத்தகம். ரைட்டா? மூன்றாவது சிறைப்பிடிப்பு செதேக்கியாவுடைய காலத்துல. இந்த செதேக்கியாவுக்கு தான் என்ன பண்ணாருன்னு சொன்னேன், கண்ணு ரெண்டையும் நோண்டிட்டான் நேபுகத்நேசர். கண் எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டு குருடனா கூட்டு போனாங்க. கூட்டு போய் அவருக்கு சாகு வரைக்கும் அங்க மரணம், சாரி மரணம் வரைக்கும் அவருக்கு தண்டனை. ரைட்டா? பிளஸ் மொத்த அழிவு இந்த மூன்றாவது சிறைப்பிடிப்புல. மூன்றாவது சிறைப்பிடிச்சு போகும்போது அவன் முடிவு பண்ணிட்டான், இனி நாம இங்க வரமாட்டோம், அதனால போறதோட போறோம், எல்லாத்தையும் உடைச்சிட்டு எல்லாத்தையும் கொளுத்திட்டு சுத்தமா போயிருவோம்ட்டு மொத்த எருசலேமையும் க்ளோஸ் பண்ணிட்டான். ரைட்? ஓகே. இதான் நான் சொன்னது. இரண்டாவது சிறைப்பிடிப்பின் போது மக்களோடு அவர் சென்ற போது கடவுளுடைய வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் மக்களோட போயிட்டு இருக்கிறார். அப்ப கடவுளுடைய வார்த்தை எசேக்கியலுக்கு வருகிறது. உன் கூட வந்துகிட்டு இருக்க இந்த கூமுட்டைகளுக்கு கொஞ்சம் சொல்லப்பா அப்படின்னு சொல்லி எசேக்கியல் மூலமாக ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எசேக்கியல் கொஞ்சம் ஞானியா இருப்பார் போல, சலமன் போல. அதாவது தெளிவான ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஒரு ஒரு கரெக்டா அந்த டைம் பீரியடுக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர், அந்த ஆர்டர்ல கொடுக்குறாரு. எசேக்கியல் மிகுந்த கல்வியறிவு நிறைந்தவர் என்று கூறப்படுகிறது. எரேமியாவையோ ஏசாயாவையோ மற்ற தீர்க்கதரிசிகளோ அந்த இது சொல்லல. ஆனால் எசேக்கியலுக்கு மட்டும் இந்த குறிப்பு சொல்லப்படுகிறது. எசேக்கியலுடைய தீர்க்க தரிசனங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹைஃபையா இருக்கும். அதாவது உதாரணம் பாத்தீங்கன்னா, சில நூல்கள் ஏன் கடினமாக இருக்கிறது நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா? ஏன்னா எழுதிய ஆசிரியர் அப்படிப்பட்டவர்னு பார்த்தோம். பவுலுடைய புத்தகங்கள் புரிந்து கொள்வதற்கு கடினம்னு யார் சொன்னா? பேதுரு சொன்னாரு. ஆமா. அப்ப அதே போல தீர்க்கதரிசிகள்ல, அதாவது அப்போஸ்தலர்கள்ல பவுலுடைய புத்தகம் கொஞ்சம் டஃப். சோ தீர்க்கதரிசிகள் புத்தகத்துல எசேக்கியேலுடைய புத்தகம் கொஞ்சம் டஃப். ஓகே. போட்டீங்களா ஜூலியன் கேலண்டர்? பிரியமானவர்களே, இந்த ஜூலியன் கேலண்டர்னு ஒரு கேலண்டர் இருக்கு. அந்த கேலண்டர்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, எந்த வருஷம் எந்த தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு அதுல இருக்கும். அதை இதோட அட்டாச் பண்ண வேண்டியது, அட்டாச் பண்ண முடியல. நான் முடிஞ்சா யூடியூப்ல போடும்போது நான் அட்டாச் பண்ணி விடுறேன். சரியா? ஓகே. பிரதான கருத்து, இந்த புத்தகத்துடைய பிரதான கருத்து என்ன தெரியுமா? மக்களுடைய பரிசுத்தத்தின் மேல் கவனம். அவ்வளவுதான் மைய கருத்து. அதான் ஹோலினஸ் ஆஃப் த பீப்புள். ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து அந்த சிலை வழிபாட்டில் ஈடுபட்டு தங்களை பரிசுத்தத்தை என்ன செஞ்சாங்க? குலைத்து கொண்டார்கள். அதை கண்டிச்சு எசேக்கியேல் இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார். அவர் இந்த புத்தகத்தை எழுதுறார். சோ பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த குலைச்சல் என்பது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, விபச்சார பாவத்தின் மூலமாக நம்ம வந்து பரிசுத்தத்தை கெடுத்துக்கிறது மட்டும் தான் நினைக்கிறாங்க. அது மட்டும் அல்ல. மாறாக ஆண்டவருக்கு விருப்பமில்லாத செயல்கள், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத வழிபாட்டு முறைகள், இது எதுல ஈடுபட்டாலும் அது நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடும். ஆண்டவர் சொல்லாத முறைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணோம்னு வைங்களேன், அதுவும் நம்முடைய பரிசுத்தத்தை என்ன செஞ்சிடும்? கெடுத்துரும். இன்னைக்கு நிறைய நேரங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நாம செய்கிற வழிபாட்டு முறைகளில் பெரும்பான்மையான வழிபாடுகள் இன்றைக்கு வசனத்தின்படி உள்ள வழிபாடுகள் அல்ல, பாரம்பரியங்களின்படி உள்ள வழிபாடுகள். இந்த பாரம்பரியங்களை நீங்க அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா, இந்த பாரம்பரிய வழிபாடுகளுக்காகத்தான் அன்றைக்கு தேவன் தன் பிள்ளைகளை தண்டித்தார். மூதாதையர் செய்தார்கள், மூதாதையர்கள் செய்தார்கள், மூதாதையர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி, மூதாதையர்கள் செய்தார்கள், மூதாதையர்கள் சொன்னார்கள் சொல்லி இன்னைக்கு நம்ம செய்துட்டே இருக்கிறோம். மூதாதையர்கள் செய்ததற்காகத்தான் மூதாதையர்கள் நன்றாக தேவனிடத்திலே வாங்கி கட்டினார்கள் இல்லையா? மூதாதையர் செஞ்ச எங்க தாத்தா காலத்துல, எங்க பாட்டா காலத்துல, தாத்தன் பாட்டன் எல்லாம் ஆண்டவர்கிட்ட அடி வாங்கின ஆள் தான். எல்லாரும் ஆண்டவர் புரட்டி தான் எடுத்தாரு.
அது நமக்கு தெரியாது, நம்ம சின்ன பிள்ளைகளா இருந்ததுனால. ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கலாம். திருத்தூதர் பணிகள் 17வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். திருத்தூதர் பணிகள் 17வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். இப்பொழுது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு காலத்துல ஆண்டவருடைய வார்த்தையை அறியாம இருந்த காலத்துல நாம செய்த வழிபாட்டு முறைகளை ஆண்டவர் கண்டுகொள்ளவில்லை. சரி போ, பரவாயில்ல போ, உனக்கு வசனம் தெரியாது, அதனால நீ எல்லாம் பண்ற போ அப்படின்னு விட்டாரு. ஆனா வசனம் தெரிஞ்ச பிறகு நாம அதுல ஈடுபட்டோம்னா, நம்மள ஆண்டவர் லேஸ்ல நினைச்ச மாட்டாரு, விட மாட்டாரு. அதனால பரிசுத்த குறைச்சல் ஏதோ ஒரு உடல் ரீதியான தவறான செயல்களில் ஈடுபடுறது, விபச்சார பாவங்கள், இதுதான் நம்மள பரிசுத்த குலைச்சல் ஆக்குது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இதை விட பயங்கரமானது, ஆண்டவருக்கு எரிச்சலை தருகிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்நிய வழிபாட்டு முறைகள். இது இன்னைக்கு நம்முடைய வழிபாடுகள்ல நிறைய இடத்துல, அதாவது ரொம்ப 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 டீசெண்டா திணிக்கப்படும். அப்ப நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் வெதர் இட் ஹஸ் ரெஃபரன்ஸ். பிரியமானவர்களே, என்ன செஞ்சாலும் இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கா, இருக்கான்னு மட்டும் நீங்க பார்க்கணும். இதுக்கு வசனம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் வசனம் காட்ட முடியாது. அப்ப அதை நவுட்டிரு. இப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, ஒரு இது நமக்கு ஆகாது. இப்ப ஒரு சர்க்கரை நோயாளி இருக்காரு அப்படின்னா அவங்க கேட்பாங்க, இதுல இப்ப சிலருக்கு முட்டை, என்னுடைய நெருங்கிய நண்பர் குடும்பத்துல அவருடைய மூத்த மகனுக்கு முட்டைனா அலர்ஜி. அதாவது ஏதாவது ஒரு தின்பண்டத்துல கொஞ்சம் முட்டை சேர்ந்துட்டாலும் அந்த தம்பியால அதை ஜீரணிக்கவே முடியாது. உடனே வாமிட் வந்துடும். அது நம்ம இதுல முட்டையே இல்லாத மாதிரி கொண்டு கொடுத்தாலும் அது காட்டி கொடுத்துரும். அது பிறகு அதுல முட்டை இருந்ததோ அது பிறகு 2-3 நாளைக்கு அது பிரச்சனை. சோ ஒரு பொருளை வைக்கும் பொழுது இதுல முட்டை சேர்ந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு சுவையானதுனாலும் அது வேண்டான்றோம்ல அந்த தம்பி, வேண்டான்றோம்ல. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, வசனத்துக்கு விரோதமான ஒரு செயல் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருக்கு அலர்ஜி. அது ஒத்துக்காதவருக்கு. அவருக்கு ஒத்துக்காதுன்னா நீ அதை நவுட்டிரு. அவருக்கு ஒத்துக்காதுன்னா நீ அதை, ஒரு கொஞ்சம் முட்டை சேர்ந்திருக்கு அப்படின்னா அது எனக்கு ஒத்து வராது, நவுட்டு. எவ்வளவு அருமையான ஒரு காரியம் இல்லையா? நமக்கு ஒத்துக்காது, நம்ம ஏன் சாப்பிட்டுட்டு போட்டு ரொம்ப வில்லங்கத்தை வாங்கி கட்டணும், நவுட்டு. அதே போல வசனத்தின்படி இல்லை அப்படின்னா அது ஆண்டவருக்கு அலர்ஜி. ஏன் அந்த ஆண்டவருக்கு அலர்ஜியானது நம்ம செய்யணும்? நவுட்டிரு, இது வேண்டாம், இது வசனத்தின்படி இல்லை. ஆண்டவர் எங்கேயுமே இப்படி செய்ய சொல்லல. ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்யல, ஆண்டவர் செய்ய சொல்லாததை ஏன் நம்ம செய்யணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு சொல்லியிருக்கிறாரு, அந்த சொன்னதை நாம செய்ய முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஆனா அவர் சொல்லாததை செய்யறதுக்கு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அதுக்கு மும்முரமா நின்றுட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்திற்கு விரோதமாக இந்த பாரம்பரிய காரியங்கள்ல முக்கியத்துவம் காட்டிக்கிட்டு முன்னுக்கு நின்னுகிட்டு தாம் தூம் தமாக்கான்னு தனக்கு இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்குகளை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு சிலர் செய்கிற அக்கிரமங்களுக்கு ஆண்டவர் வெகு விரைவில் பதிலளிப்பார். ஆமா, ஏன்னா ஒவ்வொரு ஆலயத்திலையும் பாத்தீங்கன்னா பிரதான நபர்கள் இருப்பாங்க. இந்த பிரதான நபர்களுக்கும் வசனத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அவர்களுக்கு வசனம் தெரியாது, வசனத்தை தெரிந்து கொள்ளவும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனா முக்கியமான விழாக்காலத்துல அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய முடிவுகள் தான் எடுபடும். காரணம் என்ன? அவங்க கையில இருக்கிற விட்டமின் எம். அவங்க சொல்றதுதான் பங்கு தந்தையர்கள் கேட்பார்கள். ஆனா அவங்களுக்கு வசனம் தெரியாது. அப்ப வசனம் தெரியலாட்டினாலும் பரவாயில்ல, அவன் சொல்றதுதான் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க நிறைய விஷயம் நினைச்சு உள்ள விடுறது வருஷந்தோறும் எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வருஷந்தோறும் நடக்கும். ஒரு வருஷம் ஆண்டவர் காட்டுவார். பொறுத்து பார்த்தேன் சொல்றாரு பார்த்தீங்களா? எருசலேமே எருசலேமே, கோழித்தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல உன்னை பாதுகாப்பதற்காக நான் எத்தனையோ முறை, அந்த வார்த்தையை நீங்க வாசிக்க, இதுல கொஞ்ச நேரம் கழிச்சு வரும் அந்த வசனம். எத்தனையோ முறை அவர் சொல்லுவார். அந்த இடம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
எத்தனையோ முறை நான் அவனுக்கு சொன்னனே அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, இந்த இணைப்பில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய சபைகளிலோ அல்லது உங்களுடைய பங்குகளிலோ வசனத்திற்கு விரோதமான செயல் என்று சொன்னால் நீங்கள் ஒன்று அதை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். தைரியமா சொல்லுங்க. வசனத்துக்காக பேசுறீங்க. நீங்க ஒரு இறைவாக்கினராக மாறுகிறீர்கள். நீங்கள் ஒரு எரேமியாவாக, ஒரு எசேக்கியலாக, ஒரு ஏசாயாவாக மாறுகிறீர்கள். ஒருவேளை உங்களுடைய பேச்சு எடுபடலையா, அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த இடத்தை விட்டு நினைச்சீங்க, யூ வாக் அவுட். அது உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதாகும். ஏன்னா அந்த அந்த காரியத்துல நீங்க ஈடுபடல. இது தேவனுக்கு விரோதமானது. இது தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படாதது. இது தேவனுடைய வசனத்தின்படி இல்லாதது. சோ இதுல நான் பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க அந்த இடத்துல என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு வாக் அவுட். ஆனா நாம என்ன தெரியுமா செஞ்சிடறோம்? மக்களை திருப்திப்படுத்துவதற்காக, மக்கள் மத்தியிலே நமக்கு இருக்கிற செல்வாக்கு குறைந்து விடக்கூடாது என்பதற்காக, மக்கள் நம்மை தவறாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக, தேவன் நம்மை தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை, மக்கள் நம்மை தவறாக நினைத்து விடக்கூடாது, நம்முடைய சபை போதகர் நம்மை தவறாக நினைத்து விடக்கூடாது, நம்முடைய பங்கு தந்தை நம்மை தவறாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக நாமும் அந்த குட்டையில் ஊறிய மட்டைகளாக நாமும் மாறிவிடுகிறோம். வசனத்தை கேட்டவர்களுக்கும் வசனத்தை கேட்காதவர்களுக்கும் வித்தியாசம் வேணும் பிரியமானவர்களே. கிமுக்கும் கிபிக்கும் வித்தியாசம் இருக்கு. கிமும் கிபியும் ஒண்ணு கிடையாது. கிமு வேற, கிபி வேற. அதே போலதான் வசனத்தை கேட்கிறவர்கள் வேற, வசனத்தை கேட்காதவர்கள் வேற. வசனத்தை அறிந்தவர்கள் வேற, வசனத்தை அறியாதவர்கள் வேற. வசனத்தை அறிந்தவர்கள் ஒளிக்கு சமம், வசனத்தை அறியாதவர்கள் இருளுக்கு சமம். ஒளிக்கும் இருளுக்கும் தொடர்பில்லை. இந்த மக்களுடைய இந்த காரியத்தை குறித்து அவர் வன்மையாக உரைத்த தீர்க்க தரிசனம் தான் இந்த புத்தகம். ஓகே, பிரியமானவர்களே, இந்த புத்தகத்துல கடவுளது இறை பிரசனம் ஆலயத்தை விட்டு வெளியேறுவதை பார்க்கலாம். நல்லா தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடு. கடவுளது இறை பிரசன்னம் ஆலயத்தை விட்டு வெளியேறுவதை இந்த புத்தகத்தை நீங்க பார்க்கலாம். ஆனா என்ன காமெடினா, கடவுளுடைய பிரசன்னம் வெளியே போயிட்டு, ஆனா அதன் பிறகும் வழிபாடுகள், பலிகள், காணிக்கைகள் இது எல்லாம் நடந்துகிட்டே தான் இருந்ததுங்க. சரியா? ஆனால் கடவுளுடைய கோபாக்கினையை அவர்களது பலிகளும் காணிக்கைகளும் தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் கடவுளே அங்கே இல்லை. கடவுளது இறைப்பிரசனம் வெளியே போகுது. வெளியே போன பிறகும் கடவுளுடைய இறைப்பிரசனம் வெளியே போயிட்டுன்றதே தெரியாமல் அங்க வழிபாடு நடக்குது, பலிகள் நடக்குது, காணிக்கைகள் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனா இவங்க இவ்வளவு பலி செலுத்தினாங்க, இவ்வளவு வழிபாடு பண்ணாங்க, இவ்வளவு காணிக்கை கொடுத்தாங்க. ஆனா அப்ப இதை பார்த்து கடவுள் நினைஞ்சிருக்கணும், மனசு மாறி இருக்கணுமே. மாறல. கடவுளுடைய கோபாக்கினே அவர்கள் மேல் பலித்தது. அதாவது அவர்கள் மேல் வந்து விழுந்தது. அப்ப நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க பிரியமானவர்களே, கடவுளுக்கு பிரியமில்லாத விதத்துல நாம என்ன காணிக்கை கொடுத்தாலும், என்ன பலி செலுத்தினாலும், என்ன வழிபாடு முறைகள் நம்ம நடத்தினாலும், அது கடவுளுக்கு பிரியம் இல்லைன்னா கடவுளுடைய கோபத்தை நாம என்ன செய்ய முடியாது, நகர்த்தவே முடியாது. அது நம்மை கண்டிப்பாக தண்டித்து தீரும். அது நம்மை கண்டிப்பாக தண்டித்தே தீரும். அடுத்தது பிரியமானவர்களே, இந்த புத்தகத்துல எது இன்னொரு ஸ்லைடு வரும் முன்னாடி, பிரியமானவர்களே, தேவன் வந்து அப்படி இருக்கட்டும், தேவன் அவருடைய அழிவை விரும்பவில்லை. முந்தைய புத்தகங்களில் நாம் பார்த்தது போல் இதிலும் தம் மக்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே துடிக்கிறார். இது முந்தினது. சரி, ஓகே, நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் இந்த புத்தகத்திலையும் பார்க்கிறோம். நம்ம புலம்பல்லையும் பார்த்தோம், எரேமியாலையும் பார்த்தோம், எசாயாலையும் பார்த்தோம், இப்ப எசேக்கியலையும் பார்க்கிறோம். மறுபடியும் கடவுள் வந்து அந்த மக்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தான் துடிக்கிறாரு. எப்படியாவது என்கிட்ட வந்துருங்கப்பா. ஆமா, நீங்க இந்த 36வது அதிகாரம் 24 முதல் 28 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அது நன்றாக புரியும். 34ல இருந்து அந்த வசனங்களை நீங்க கொஞ்சம் வேகமா வாசிச்சிருங்களேன். டைம் இன்னைக்கும் நேத்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் எசேக்கியேல் முடிச்சிருவேன். ரைட், ஓகே. திட்டாம கொஞ்சம் கவனிங்க.
36, 24 முதல் 28 எல்லாரும் உங்க வேதத்துல பாருங்க. நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். முதல்ல சிதறடிச்சாரு, இப்ப சொல்றாரு கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். பிரியமானவர்களே, எத்தனையோ தடவை பாடுறோம் இல்லையா? கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. இல்லையா? எவ்வளவு அழகா! எத்தனை பேருக்குங்க தெரியும் இது எசேக்கியேலோட வசனம்னு? யோசிச்சு பாருங்க. பாட்டு கிளாஸ்ல உள்ள எல்லாருக்கும் தெரியுமா இது இது வசனம் நம்ம பாடுறது அப்படின்னு? தெரியாது. ஏன் நம்ம வாசிக்கல? நான் உங்களிடத்திலே உள்ள கல்லான இதயத்தை எடுத்துட்டு உங்களுக்கு சதையுள்ள இதயத்தை பொருத்துவேன். யாருக்கு? இந்த அட்டகாசம் பண்ண மக்களுக்கு. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, நாம என்னதான் அக்கிரம அநியாயம் அட்டகாசம் பண்ணாலும் அவர் கூட நம்மளை சேர்க்கத்தான் ட்ரை பண்றாரே தவிர நம்மளை விரட்டுறதுக்கு அவர் விரும்பல. தண்டிக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் வசனம் சொல்லு பாத்தீங்களா? இமை பொழுது நான் உங்களை கைவிட்டேன், ஆனால் மிகுந்த இரக்கத்தால் உங்களை சேர்த்து கொண்டேன்னு சொல்றாரு பிரியமானவர்களே. இதுதான் ஆண்டவருடைய பண்பு. இப்ப நம்ம பிள்ளைகள் பாருங்க, இப்ப சேட்டை பண்ணுச்சுன்னா அடிச்சிடறோம். அடிச்சுட்டு நம்ம அடிச்ச உடனே அது உடனே வீஞ்சிட்டு போய் எங்கேயா போய் உட்காந்துக்கிறோம். உடனே நம்ம என்ன கேட்போம்? அவன்கிட்ட டைரக்டா சொல்லாட்டினாலும் வீட்டுல உள்ள ஆள்கிட்ட சொல்லுவோம், அவன் சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏன்? அவனை தான் நீ அடிச்சிய, அவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டுட்டா உனக்கு என்ன, நீ பேசாம சாப்பிட்டு போ. அந்த மனநிலை நமக்கு வருமா? வராது. நம்ம அவனை அடிச்சாலும் அவன் சாப்பிட்டானா, அவன் குடிச்சானா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? அவனை செக் பண்றோம். அவனுக்கு தெரியாமலே அவனை செக் பண்ணுவோம். அதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மகிட்ட அப்பப்போ கோவப்பட்டாலும் அவர் நம்மளே செக் பண்ணுவார். என்ன செய்தி என் புள்ள இப்போ கோவப்பட்டு, நான் கொஞ்சம் கண்டிச்சிருக்கேன், நான் கொஞ்சம் தண்டிச்சிருக்கேன், என்ன பண்ணுது என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நினைச்சிடாராம். உடனே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாரு. கல்லான இதயத்தை எடுத்துட்டு நல்ல பம்பிங் ஹார்ட்டை கொடுக்குறாரு. நல்ல பிளட்டை பம்ப் பண்ற ஹார்ட் கொடுக்குறாரு. பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய தேவன் நம்மை மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொள்ளவே துடிக்கிறார். பிரியமான ஒரு அற்புதமான ஆண்டவரை. அதனால்தான் வசனம் சொல்கிறது, கர்த்தரை தங்களுடைய தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் நானும் ஏன் பாக்கியம் உள்ளவர்கள்னா, நாம் எல்லாரும் பெரிய ஞானிகள் என்பதால் அல்ல, மாறாக நம்முடைய தேவன் அவராக இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் பாக்கியவான்கள். பிரியமானவர்கள், இந்த புத்தகத்துல 4 வித்தியாசமான முறைகளில் கடவுள் மக்களோடு பேசுகிறார் எசேக்கியேல் மூலமாக. இந்த எல்லாமே கடவுள் பேசுறாரு வயா எசேக்கியேல். சரியா? பஸ் திருநெல்வேலிக்கு போகுது, மதுரை வழியா போகுது. சென்னை டு திருநெல்வேலி பஸ் வழி மதுரை. அதே போல கடவுள் டு மக்கள் வழி எசேக்கியேல். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் 4 வித்தியாசமான முறை. நம்பர் 1 என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரிசனங்கள் வழியாக, காட்சிகள் வழியாக, விஷன்ஸ், த்ரூ விஷன்ஸ். 2வதாக விடுகதைகள். ஆமா, அள்ளினால் சலசலப்பான், கிள்ளினால் கண்ணீர் விடுவான் அப்படி சொல்லிருப்பான் இல்லையா? அது என்ன? அள்ளினால் சலசலப்பான், கிள்ளினால் கண்ணீர் விடுவான், அது என்ன அப்படின்னா, போயா வெங்காயம் அப்படி சொல்லிடுவாங்க பதில். புரியுதா? ஏன்னா அது சொன்னதுக்கு பதில் என்னது? வெங்காயம் தான் அதுக்கு பதில். அடுத்தவள பாத்தீங்கன்னா, உவமானங்கள் மூலமாக, through parables. God spoke to his people through parables. God spoke to his people through riddles. God spoke to his people through visions. கடைசியாக, God spoke to his people through signs, through actions. செயல்கள் மூலமாக தேவன் தன் பிள்ளைகளோடு பேசினார். ஏன் இத்தனை மெத்தட்ல பேசணும்?
ஏன் இத்தனை மெத்தட்ல பேசணும்? இதெல்லாம் நீங்க பாருங்க சரியா. அதோட வசனங்கள் அருமையா இருக்கும் பிரியமானவர்களே. ஆமா, நீங்க இந்த இந்த ஓமானங்கள் வழியா பேசுறத நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். அவ்வளோ த்ரில்லிங்கா இருக்கும் அதெல்லாம். இந்த அருவருப்பான சமையல் சட்டி சரியா, அந்த அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும். நீங்க படிங்க அந்த புத்தகத்துல. சோ 4 முறையில பேசுறார். தரிசனங்கள் வழியாக, விடுகதைகள் வழியாக, உமானங்கள் வழியாக, செயல்கள் வழியாக. அப்படி நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. தேவனுடைய தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மாந்துங்க ஸ்லைட் மாந்துங்க. தேவனுடைய நோக்கம் என்னன்னா, பல விதங்கள்ல சரி பிரியமானவர்களே, பல விதங்கள்ல அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எப்படியாவது தான் சொல்ல வருவதை இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதான் அவருடைய கருத்து, அவருடைய நோக்கம். அவன் நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. இன்னைக்கு ஒரு காரியத்தை ஒரு நபர் புரியணும்னா நம்ம பல விதத்துல வாய் வழியா சொல்லிக் கொடுப்போம், அப்புறம் எழுத வச்சு சொல்லிக் கொடுப்போம் இல்லையா, அப்புறம் வீடியோ மூலமா சொல்லிக் கொடுப்போம். ஏன் அப்படின்னா எப்படியாவது இது பதியணும் சரியா. சோ அதனாலதான் அதே மாதிரிதான் கடவுள் தன் பிள்ளைகளோடு காட்சிகள் வழியாக பேசுறாரு, விடுகதைகள் வழியா பேசுறாரு, ஓமானங்கள் வழியா பேசுறாரு, சில செயல்கள் மூலமாகவும் பேசுகிறார், சில செயல்கள் மூலமாகவும் பேசுகிறார். மொத்தத்துல தன்னுடைய உள்ளம், தன்னுடைய மனதில் உள்ள கருத்துக்கள் எப்படியாவது தன் பிள்ளைகளுக்குள் சென்று விட வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த முறைகளை பின்பற்றுகிறார். ரைட். இந்த புத்தகத்துல ஏராளமான தலைப்புகளும் பல உப தலைப்புகளும் உள்ளன பிரியமானவர்களே. மற்ற எந்த புத்தகத்திலும் இல்லாத அளவுக்கு இதுல தலைப்புகள் நிறைய இருக்கும். நீ ஈஸியா படிக்கலாம். இந்த தலைப்புகளின் அடிப்படையில் ஒன்னொன்னா ஷார்ட்டா நீங்க என்ன செய்யலாம், படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட். அடுத்தது வேகமாக ஒரு தகவல் நம்ம பார்ப்போம். 1 7 அதிகாரங்கள் இந்த தீர்க்கதரிசியை தனது பணிக்கு நியமிப்பதை குறித்து எழுதப்பட்டுள்ளது. எசேக்கியேலை தன்னுடைய பணிக்கு நியமிப்பதை குறித்து இந்த 7 அதிகாரங்கள் பார்க்கிறோம். 8வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் எருசலேம் சிறைப்பிடிக்கப்பட்டு இறை பிரசனம் விலகி செல்வதை நாம் பார்க்க முடியும் சரியா. 25லிருந்து 32வது அதிகாரம் வரைக்கும் பிற இனத்தார் மீது கடவுள் கொடுக்க போகும் தண்டனையை குறித்து படிக்கலாம். பிற இனத்தார் மீது கடவுள் கொடுக்க போகும் தண்டனை குறித்து படிக்கலாம். 33லிருந்து 48 வரைக்கும் 1000 வருட அரசாட்சி குறித்த தீர்க்க தரிசன வசனங்களை காணலாம். மொத்த எசேக்கியேல் புத்தகம் 4 செக்டாரா பிரிக்கப்பட்டிருக்குது. 1 to 7, 8 to 24, 25 to 32, 33 to 48 சரியா. 4 செக்டார்ல இருக்கு. ஒரு செக்டாரா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட். 4 விதங்களில் கடவுள் பேசினார் பார்த்தோம் இல்லையா. காட்சிகள் வழியாக, விடுகதைகள் வழியாக, ஓமானங்கள் வழியாக, செயல்கள் வழியாக 4 விதங்களில் கடவுள் பேசிய பிறகும் இம்மக்கள் மாறவில்லை. இப்ப இந்த ஏன் 4 வகையா பேசினார்னு, 4 வகையா பேசினா இல்ல 40 வகையா பேசினாலும் இந்த ஆட்கள் என்ன செய்யாது, மாறாது. இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கும் ஆலோசனை தருகிறார். 23:37 மத்தேயு வாசிக்கலாம். எருசலேமே 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 இறைவாக்கினரை கொல்லும் நகரே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உம் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். எத்தனையோ விதங்களில் நான் உன்னிடத்தில் பேசி பார்த்தேன். பல விதங்களில் பேசினேன், பல முறை பேசினேன், பல நாட்களாகவும் பேசினேன். பல விதங்களில் பேசினேன். ஒரு முறை இருமுறை அல்ல, ஒரு விதம் இருவிதம் அல்ல, பல விதங்களில் பேசினேன். ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை பேசினேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்களாக பேசினேன். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் எத்தனையோ முறை சேர்த்துக் கொள்ள பிரியமா இருந்தேன். ஆனா நீதானப்பா என்னை கண்டுக்கல, நீதானே என்னை விட்டுட்டு போன. பிரியமானவர்களே,
நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இப்படி பல விதங்களில், பல முறைகளில், பல நாட்களில் காட்சிகள் வழியாக, விடுகதைகள் வழியாக, ஓமானங்கள் வழியாக, செயல்கள் வழியாக தேவன் நம்மோடு பேசுவதை நாம் சரியாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நமக்கும் எச்சரிப்புகள் பல நாட்கள் வருகிறது, பல விதங்களில் வருகிறது, பல முறைகளில் வருகிறது. சரியா? காட்சிகள் வழியாக வருகிறது, செயல்கள் வழியாக வருகிறது, ஓமானங்கள் வழியாக வருகிறது, விடுகதைகள் வழியாக வருகிறது, ஏதாவது வசனத்தின் மூலமாக வருகிறது, யாராவது ஒரு நபர் மூலமாக வருகிறது. இவ்வாறு நமக்கு வருகிற எச்சரிப்புகளுக்கு செவி கொடுத்து அவரை நோக்கி திரும்ப வேண்டும். அவரை நோக்கி திரும்ப வேண்டும். என்று திரும்புவது ரொம்ப முக்கியமான கேள்வி பிரியமானவர்களே. என்று திரும்புவது விரைவிலா அல்லது அதிவிரைவிலா? விரைவில் திரும்ப வேண்டுமா அல்லது அதிவிரைவில் திரும்ப வேண்டுமா? விரைவிலும் அல்ல, அதிவிரைவிலும் அல்ல. இன்றே 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது இறைவசனத்தை வாசிக்கலாம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள், இன்றே மீட்பு நாள். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். என்று திரும்புவது என்கிற கேள்விக்கு விரைவில் என்கிற பதிலும் சரியில்லை, அதிவிரைவில் என்கிற பதிலும் சரியில்லை. விரைவிலும் அல்ல, அதிவிரைவிலும் அல்ல, இன்றே மீட்பு நாள், இன்றே இரட்சணிய நாள், இன்றே மீட்பு நாள், இன்றே இரட்சணிய நாள். ஏன் தரமா இன்றேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த எச்சரிப்பு சத்தம் நாம சாகு வரைக்கும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும்னு யாரும் நினைக்காதீங்க. அதனால இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு மாறிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். நம்ம இந்த எச்சரிப்பு சத்தம் காலம் முழுவதும் நமக்கு வந்து கொண்டே இருக்காது. ஒரு நாள் கடவுள் இந்த எச்சரிப்பு சத்தத்தையும் நிறுத்தி விடுவார். ரொம்ப டேஞ்சர் பிரியமானவர்களே. இன்னைக்கு இந்த எச்சரிப்பு சத்தம் நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் நாள் 17ஆம் தேதி எச்சரிப்பு சத்தம் நமக்கு கிடைக்குது. ஜூன் மாசம் 18ஆம் தேதி எச்சரிப்பு சத்தம் கிடைக்குமா கிடைக்காதா தெரியல. இப்ப கிடைக்குது, ராத்திரி 9:30 மணிக்கு கிடைக்குது. இந்த எச்சரிப்பு சத்தம் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்காது பிரியமானவர்களே. A day will come, this warning will be stopped. இந்த எச்சரிப்பையும் கடவுள் நிறுத்தி விடுவார். ஒன்னொன்னா காட்டுவாரு. இப்படி 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 காட்டுவார். எதையுமே நம்ம கேர் பண்ணல அப்படின்னா a day will come, he will stop the entire connectivity. ஒட்டுமொத்த கனெக்ஷனும் கட் ஆயிரும். ஒரு சத்தம் அங்கிருந்து வராது, நாம வாட்ட இருப்போம். அதுதான் நமக்கு மிகப்பெரிய வினை, அதுதான் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு. ஆகவே பிரியமானவர்களே, இந்த அருமையான எசேக்கியேல் புத்தகத்தை நாம் வாசிக்கிற பொழுது அது நம்மை பயங்கரமாக பாதிக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. மற்ற புத்தகங்களை வாசிப்பதற்கும் எசேக்கியேல் புத்தகத்தை வாசிப்பதற்கும் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் நடக்கும். சரியா? அதனால உடனே ஐயோ இது பிரதர் வேற ஏதோ பயங்கரமான புத்தகம் சொல்லிட்டாரு, அதனால தயவுசெய்து எசேக்கியேலை வாசிக்காம புலம்பல்ல இருந்து நேரம் என்ன பண்ணிடுவோம், தானியேலுக்கு போயிடும்னு நினைச்சிடாங்க. எசேக்கியேல் படிங்க, ரொம்ப அருமையா இருக்கும், நம்மளை உற்சாகப்படுத்தும். சரியா? ஆண்டவருடைய அன்பை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். குறிப்பா அந்த 34வது அதிகாரமும் வரும்போது நம்மளுக்கு எல்லாம் கண்ணீர் வரும். இப்படிப்பட்ட நமக்கு இப்படி உதவி செய்யணும்னு நினைக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆண்டவர் மேல ஒரு பிரியமும் பிடிப்பும் ஏற்படுவதற்கு இந்த எசேக்கியேல் புத்தகம் நமக்கு உதவி செய்யும். ஆகவே பிரியமானவர்களே, சற்று நேரம் எடுத்துக்கொண்டே பொருட்படுத்த வேண்டாம். சில புத்தகங்களை இப்படி இப்படி முடிக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கம் தான். ஏன்னா இன்னைக்கு புலம்பல் மிக சின்ன புத்தகம், மறுபடி அதுக்குன்னு ஒரு நாளை கொண்டு போக முடியாது. ஸோ இன்றைக்கு 2 புத்தகங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். சரியா? அது ஒரு சந்தோஷமான காரியம்தான். அதுக்காக நீங்க ஒரு 10 நிமிஷம் கூட கொடுத்துருக்கிறீங்க. அதற்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகிய புத்தகங்களை தொடர்ந்து வாசியுங்கள், வசனத்தை தொடர்ந்து தியானியுங்கள், ஆண்டவருக்காக திட்டமிடுங்கள், எப்படி செயல்படுவது என்று யோசியுங்கள். எப்படி நீங்கள் செயல்பட விரும்பினாலும் ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்பது மட்டும் அதிக நிச்சயம்.